ஜூலை 14 பெரம்பூரில் முதலமைச்சரை வரவேற்ற போது அந்த அதிகாரிக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்காது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பதவி பறிபோய் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுவோம் என்று. ஆம், பெரம்பூரில் புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்களை வரவேற்ற உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் ஆணையராக இருந்த உமாநாத் IAS அந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். நியமனம் செய்யப்பட்ட 60 நாட்களுக்குள் நடந்த இந்த அதிரடி மாற்றம் கோட்டை வட்டாரத்தில் ஒரு மெகா புயலை கிளப்பியுள்ளது. உமாநாத் மாற்றப்பட்டதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன பார்க்கலாம். கடந்த 20 ஆண்டு காலமாக அதிமுக, திமுக என 2 திராவிட கட்சிகளின் ஆட்சிகளிலும் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்து ஒரு பவர்ஃபுல் அதிகார மையமாக வலம் வந்தவர்தான் உமாநாத் IAS. கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக பெரும் செல்வாக்குடன் இருந்தவர். தேர்தல் சமயத்தில் இவர் தொடர்ந்து செயல்பட அனுமதித்தால் தேர்தல் மீதான மக்களின் நம்பிக்கையே போய்விடும். இவரை மாற்ற வேண்டுமென தேர்தல் ஆணையத்திடம் கூட முறையீடுகள் சென்றன. எனவே தாவேக ஆட்சியில் எந்த முக்கிய பொறுப்பும் கொடுக்க மாட்டார்கள் என நினைத்திருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் உணவு நுகர்பொருள் வழங்கல் துறையின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார் உமாநாத். அப்போதே தாவேகாவின் சீனியர்கள் மத்தியில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மிக நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரி நமது புதிய அரசுக்கு எப்படி உண்மையாக இருப்பார் என்ற கேள்விகளும் அதிருப்தியும் எழத் தொடங்கின. உமாநாத் மீதான விமர்சனங்கள் இன்று நேற்று தொடங்கியவை அல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் மேலாண் இயக்குநராக இவர் இருந்த போதே அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோடு இவரை தொடர்பு படுத்தி பல்வேறு சர்ச்சைகள் வெடித்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களுக்கு மாஸ்க் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை வழங்கிய முக்கியமான ஒரு தனியார் நிறுவனத்துடன் உமாநாத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அப்போது கோட்டையில் பேசப்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இவருடைய செல்வாக்கு குறையவில்லை. கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம், குழந்தைகளுக்கான சிறப்பு பெட்டகம் என பல்வேறு அரசு துறைகளின் மெகா டெண்டர்களை அந்த குறிப்பிட்ட ஒரே நிறுவனம் சுருட்டியது. இதுகுறித்து அப்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஊட்டச்சத்து பெட்டக திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் புதிதாக அமைந்துள்ள தாவேக ஆட்சியில் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கும் உணவு நுகர்பொருள் வழங்கல் துறைக்கு உமாநாத் மாற்றப்பட்டார். ஆனால் பதவிக்கு வந்த 2 வாரங்களிலேயே விதிகளுக்கு புறம்பாக சம்பந்தப்பட்ட துறை மேலிடத்திற்கே தெரியாமல் பாமாயில் மற்றும் பருப்பு வாங்குவதற்காக 1800 கோடிக்கு மெகா டெண்டரை உமாநாத் தன்னிச்சையாக விட்டதாக புகார் வெடித்தது. இந்த அதிவேக டெண்டர் மூலமாக சுமார் 1.5% கமிஷன் கைமாறியதாகவும் அடுத்ததாக தன்னுடைய பழைய பாச பிணைப்பில் இருந்த அந்த முக்கிய நிறுவனத்தை உணவு நுகர்பொருள் துறையிலும் நுழைக்க இவர் அஸ்திவாரம் அமைத்துக் கொண்டிருந்ததாகவும் பனையூர் தலைமைக்கு ரகசிய தகவல்கள் சென்றுள்ளன. ஊழலற்ற தூய்மையான நிர்வாகம் என்ற தன்னுடைய நோக்கத்திற்கு உமாநாத் போன்ற அதிகாரிகளின் செயல்பாடுகள் பெரும் முட்டுக்கட்டையாக இருப்பதோடு ஆட்சி அமைந்த 2 மாதங்களிலேயே அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் இவரை 60 நாட்களுக்குள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளார். தவறு செய்யும் மற்ற அதிகாரிகளுக்கும் பின்னணியில் இருக்கும் பவர் சென்டர்களுக்கும் தாவேக தலைமை விடுத்துள்ள ஒரு தெளிவான எச்சரிக்கையாகவே இந்த அதிரடி நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜயின் இந்த 60 நாள் கிளீன் ஆபரேஷன் மேலும் தொடரும் என்கிறார்கள். அடுத்தடுத்த லிஸ்டில் இருக்கும் அதிகாரிகள் யார் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.